அனைவருக்கும் வணக்கம். கோல்டு கரண்ட்டாக 3327 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நம்ம நிஃப்டி 4 இயர் சைக்கிள் வீடியோவில் பாஸ்ட் டேட்டாவை கம்பைன் பண்ணி எப்படி 2024 கண்டிப்பாக ஒரு ஃபால் வரும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோமோ, சேம் அதே மாதிரி கோல்டுலையும் இந்த சிம்பிள் ரெண்டு ரூல்ஸ் வச்சு மட்டும், அதாவது 50%, 200%, இந்த ரெண்டு ரூல்ஸ் மட்டும் நம்ம பேஸ் பண்ணி கோல்டு எது வரைக்கும் மேலே போகலாம், அங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா என்ன ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பியூர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணி பாஸ்ட் டேட்டா கூட கம்பைன் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த கோல்டு மட்டும் இல்லாமல் நிஃப்டி, கிரிப்டோ, இல்லை நீங்கள் ஃபேவரட்டாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் டேட்டாவை கம்பைன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பாஸ்ட் டேட்டாவை நான் மந்த்லி சார்ட்டில் செக் பண்ணுறேன். கோல்டில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி லோ லெவல் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1970 அந்த ரேஞ்சிலிருந்து கோல்டு வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது கரெக்டாக $196, $195 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து கரெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டூல் பாக்ஸில் இந்த சைடில் 3ஆவதுல ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. நான் அது மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த லோவில் இருந்து இந்த ஹை வரைக்கும் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 50%, அதாவது இந்த ரேலியோட பாதி 50% வரைக்கும் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ரேலி இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. இந்த ரேலி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிட்டு இதோட ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 873. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணி இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ சேம் அதே ரீட்ரேஸ்மெண்ட் டூல் வச்சு நம்ம மெஷர் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0.5% சேம் இதே ரேஞ்சிலிருந்து பவுன்ஸ் ஆகி சேம் இந்த லெவலில் ரிஜெக்ஷன் ஆகி மறுபடியும் வந்து கீழே வந்திருக்கு. கரெக்டாக அந்த 50% லெவல் பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் ஆகிருக்கு கோல்டில். அதே லெவல் தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. இந்த ஜோன் பாருங்கள், இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. சேம் அந்த லெவலில் பிரேக் ஆகிட்டு சேம் அதே ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் அதே ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் வந்து இந்த லெவலில் ஃபால் ஆகி சேம் சைட்வேஸில் இருந்துச்சு. அந்த சைட்வேஸோட இந்த ஃபாலோட லோ பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கலாம். $252. ஸோ இந்த ஃபால் பார்த்தீங்கன்னா 873 252 வரைக்கும் ஃபால் ஆகிருக்கு. அங்கேருந்து சேம் இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டு இந்த ரேலி பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா 1921 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த லோவிலிருந்து மறுபடியும் இந்த ஹைக்கு வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ண போகிறோம். இந்த லோவிலிருந்து இந்த ஹை வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேம் அதே 0.5%, அதாவது இந்த ரேலியோட 50% கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுத்து சேம் அங்கேருந்து தான் வந்து மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆனால் இந்த டைம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த ஹைலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் சைட்வேஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த லெவலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 0.5% இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணலாம், அதாவது இங்கேருந்தும் பண்ணலாம், இந்த மேஜர் லோவில் இருந்து பண்ணலாம், ஸோ இங்கேருந்து பண்ணலாம். இந்த மேஜர் லோவில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.5 ஜோன் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் இந்த லோவிலிருந்து நீங்கள் இங்கேருந்து கட் ஆனங்காட்டி இந்த லோவிலிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக 0.5 பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கும். கரெக்டாக அந்த 0.5 ஜோனில் கரெக்டாக 0.5 ஜோனில்
ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கோல்டு இந்த ஃபஸ்ட்டு ரூல் படி ஒவ்வொரு டைமுமே அந்த 0.5 ரூல்ஸை வந்து நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு டைமும் கரெக்ஷன் ஆகும்போது 0.5 இருந்து வந்துட்டு நல்ல ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் இங்கேருந்து ஒரு ஹை, இங்கேருந்து ஒரு ஹை, சேம் இங்கேருந்து போகிறக்கு முன்னாடி சேம் அதே லெவல் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0.5ல் வந்து 0.5ல் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான வந்து ஒரு மெத்தடு. கோல்டில் வந்து பாஸ்ட் டேட்டாவில் இந்த 0.5% ஒரு நல்ல ரேலியில் வந்து சப்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்சைட் டார்கெட் பார்க்கலாம். இந்த 200% இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அப்சைட் டார்கெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதில் டெலீட் பண்ணிடுறேன். அந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் டூல்ஸ் மட்டும் டெலீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ட்ரெண்ட் பேஸ்டு ஃபிப் எக்ஸ்டென்ஷன். இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்விங் லென்த் இருக்குது அப்படின்னா அந்த லென்த்தை நம்மளுக்கு என்ன வேல்யூவில் வேணுமோ அந்த வேல்யூவுக்கு மல்டிபிள் பண்ணி கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு 0.5% இல்லை 100%, 200, 300 என்ன வேல்யூக்கு வேணுனாலும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி நம்ம ஆல்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து லோ, இந்த ஹை, இந்த லோ நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மேஜர் ஸ்விங்கோட லோ, இந்த லோ பார்த்தீங்கன்னா 252.100. இப்போது இந்த ஸ்விங்கோட 100% தான் பார்த்தீங்கன்னா 1090 அப்படிங்கிற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ பாருங்கள் எவ்வளோ எக்ஸாக்டாக வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200%, 1928 எக்ஸாக்டாக வந்து அந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கரெக்டாக ஃபால் ஆகிருக்கு. ஃபால் ஆன லெவலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இந்த லோவிலிருந்து கரெக்டாக 0.5% ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்விங் லென்த்தோட 200% தான் வந்து இங்கே ரீச் ஆகிருக்கு. சேம் அதே மாதிரி இந்த ஸ்விங்கோட 0.5% வந்து பார்த்தீங்கன்னா 50% அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இது மந்த்லி டைம் ஃப்ரேம் மட்டும் இல்லை, வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் சேம் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே காமிக்க போகிறேன். இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சேம் அதே மாதிரி இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் யூஸ் பண்ணி லோ, ஹை, இப்போ கரண்ட்டாக வந்த லோ, பார்த்தீங்கன்னா 1614.9, 614. ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 2643. ஸோ அந்த இடத்துலையும் ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா 3672. இது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ அப்கமிங் ட்ரெண்டில் இது வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் 3672. ஸோ இது வந்து அப்கமிங் ட்ரெண்டோட மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் ஃபால் ஆகும்னு கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா நம்ம இந்த லோவிலிருந்து 0.5% நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது ஹை அப்படின்னா அந்த ஹை வரைக்கும் நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாக்டாக சேம் அதே லெவல் தான். இந்த லெவல் வரைக்கும் இங்கிருந்து கோல்டு இங்கே ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவல் வரைக்கும் வந்தே ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் அப்படி தான் நடந்திருக்கு. சேம் அதே தான் ஃப்யூச்சர்லேயும் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது டெக்னிக்கல் படி. இப்போது நம்ம இந்த மேஜர் ஸ்விங்குக்கும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லோ, இந்த மேஜர் ஸ்விங்கோட ஹை, தென் இந்த லோ. இப்போ டெஸ்ட் பண்ணோம்னா சேம் அதே 0.5% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அதாவது இந்த ஸ்விங் அப்புறம் இந்த பெரிய ஸ்விங்குக்கு நம்ம வந்து போட்டு பார்த்துருக்கோம். இப்படி போட்டு பார்க்கும்போது 100% லெவல் பார்த்திங்கன்னா 2700, 2705 ரேஞ்ச் வருது. இந்த ரேஞ்சும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 200% லெவல். இந்த டார்கெட் கண்டிப்பாக அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஆல்ரெடி இந்த லெவல் ரீச் ஆகிருக்கு.
ஆனால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங்குக்கு 3672. செகண்டரி பார்த்தீங்கன்னா இது வந்து அச்சீவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 4363. ஸோ இங்கே வந்து கரெக்ஷன் வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்விங் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது வந்து கோல்டோட லாங் டேர்ம் வியூ, மேலே இருக்கிற செகண்ட் டார்கெட்டு. இப்போது இந்த ஸ்விங்கோட செகண்ட் டார்கெட் தான் மெயின். இந்த ஸ்விங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்கெட் பார்த்தீங்கன்னா 3672. ஸோ அங்கேருந்து கீழே ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு 2% 3% டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இங்கேருந்து கூட கீழே ஃபால் ஆகலாம். ஏன்னா அது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கூட டார்கெட் கம்ப்ளீட் ஆகி அங்கேருந்து வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கோல்டு வந்து ஆல்ரெடி ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $300 வரைக்கும் மேலே அப்சைட் போகிறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அங்கேருந்து கீழே ஒரு இங்கேருந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா ஒரு $800 வரைக்கும் ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேஜர் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 3672 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இது ப்ரீவியஸாக நடந்திருக்கு, நீங்களும் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கீங்க. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் என்ன நடந்துச்சோ சேம் அதே தான் இப்போவும் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக வந்து இதுவும் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேம் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேமில் இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விங் பார்த்தீங்கன்னா இந்த லோவிலேருந்து சேம் அதே மாதிரி தான் 0.5 ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். %100 பார்த்தீங்கன்னா 200% சேம் அதே லெவலில் தான் வருது, 3624. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமோடது, தென் மந்த்லியோடது. இப்போ மந்த்லியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.618 லெவல் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு 4363 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. ஸோ நம்ம 0.618 வந்து இந்த லெவலில் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் ஸ்டைலில் போனீங்க அப்படின்னா இங்கே லெவல்ஸ் இருக்கும். ஸோ 1.618 பார்த்தீங்கன்னா அந்த லெவலும் பார்த்தீங்கன்னா 3730. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக, ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக வந்து இந்த ஜோன்லேருந்து ரிஜெக்ஷன் ஆகி கண்டிப்பாக வந்து கோல்டு இங்கே ஃபால் ஆகும் கூடிய சீக்கிரம். அதாவது இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து இந்த லெவல் ரீச் ஆகி கண்டிப்பாக கோல்டு ஃபால் ஆகும். ஆல்மோஸ்ட் $700 $800 கண்டிப்பாக வந்து ஃபால் ஆகும். இந்த லெவலுக்கு கண்டிப்பாக வந்தே ஆகணும் கோல்டு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டார்டிங் டேட்லேருந்து உங்கள் ஃபேவரட் ஸ்டாக்கோட டேட்டாவெலாம் எடுத்து பேட்டர்ன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அதோட கேரக்டர், அதோட ஹிண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதை உங்கள் ட்ரேடிங் செட்டப் கூட யூஸ் பண்ணி நீங்களும் வந்து கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இன்னொரு லெவல் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது 100%, 200%. இப்போது 150% வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இப்போது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $3534 வருது. அதாவது இந்த மேஜர் ஸ்விங்கோட இதில் டெலீட் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம். இந்த மேஜர் ஸ்விங்கோட 100% இந்த லெவல், 1.5% வந்து அதாவது 150% வந்து இந்த லெவல், 200%. ஸோ இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் கண்டிப்பாக இருக்கும். இங்கேருந்து கண்டிப்பாக வந்து கோல்டு இந்த லெவலுக்கு ஃபாலோ ஆகி ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அப்டேட் கூடிய சீக்கிரம் நான் கொடுக்குறேன். செபியோட ரெஸ்ட்ரிக்ஷனால் என்னால் வந்து கரண்ட் லெவல்ஸ் யூஸ் பண்ணி என்னால் கொடுக்க முடியல. கண்டிப்பாக பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நான் லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.